கைஸ் அது என்னன்னே தெரியல. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல இந்த குளிர் டைம்ல உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஃப்ரைடே தொழுதுட்டு வண்டியில உட்காரும்போது ஒரே ஹீட்டு. ஆனா இந்த குளிர் டைம்ங்கிறதால கொஞ்சம் வெளிய வந்தா ஜில்லுன்னு இருக்கும். ஆனா வண்டிக்கு வந்து கொஞ்சம் சூடு ஏற்பட்டுச்சுன்னா உடம்புல அங்கங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊசி முள்ளு குத்துற மாரி குத்திக்கிட்டே இருக்கு. அது ஏன்னே தெரியல. இது ஒன்லி எனக்கு குளிர் டைம்ல மட்டும் தான் நடக்கும். சரி ஓகே. இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க. தொழுது முடிச்சுட்டு நேரா நம்ம நியூ அரஃபாத் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்னடான்னு தெரியல. வித்தியாசமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் எல்லாம் நெறைய செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல எட்டி பார்த்தோம். நம்ம 2 மட்டன் பிரியாணி பார்சல் கேட்டிருந்தோம். அப்பதான் தம்மே உடைக்கிறாங்க தூக்கிட்டு வந்து. அந்த கேப்ல நம்ம ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டீ வாங்குறதுக்காக உள்ள போயிட்டோம். அந்த கேப்ல நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பேக் பண்ணிட்டாங்க. மட்டன் பிரியாணி. அது என்னன்னே தெரியல. இப்போ ரெகுலரா ஒரே ஹோட்டல்ல நம்ம அடிக்கடி சாப்பிட்டதாலேயே என்னவோ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அவங்க கிட்ட வெரைட்டி நெறைய இருந்த மாரி இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல. ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரே ஃபுட்ட நம்ம எத்தன வாட்டி தான் ட்ரை பண்றது. பட் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால 27 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்டாச்சு ஜி. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி